இன்றைக்கி எல்கேஜிலேருந்து யூகேஜி வரைக்கும், யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து +2 வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன். பெற்றவங்க வயிற்றில் பாலை வத்த கதையாக இன்றைக்கெல்லாம் தாய்மார்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோ பூரிப்பு அடைவாங்க. போய் மிஸ்ஸை பார்த்து மிஸ்ஸுக்கிட்ட சிரித்த மாதிரி பேசுவாங்க. படிக்கிற பசங்க ஸ்கூலில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது என்ன ஒரு சந்தோஷம், ஹாப்பி இருக்குமோ அதை விட சந்தோஷம் பெற்றவங்களுக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பெற்றவங்க பசங்க படிக்க போதுன்ற அந்த காரணமா? இல்லை. பெற்றவங்கள இப்போ பசங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதால மிஸ்ஸை பார்க்க போகிறாங்களா? அதுவும் இல்லை. ஒரு மாதமாக பெற்ற பிள்ளைங்க படுத்தின பாடு, இந்த அம்மாக்கள்லாம் பட்ட கஷ்டங்கள், அதுக்கெல்லாம் இன்றைக்கி தான் தீர்வு கிடைக்க போகுது. இது ஒரு ஜோக்கு தான், இருந்தாலும் இதான் உண்மை. ஒரு மாதம், அதாவது ஒரு வருஷம் டீச்சர், ஒரே டீச்சர் 40 பிள்ளைகளை வச்சு பார்ப்பாங்க. அப்போவும் அந்த டீச்சரை குறை சொல்லாத தாய்மார்களே கிடையாது, பெற்றோர்களே கிடையாது. ஆனால் ஒரே மாதம் ஒரே பிள்ளைய ஒரு அம்மா பார்த்துக்கிறதுக்கு முடியல. அதோடைய வருத்தம் இப்போ தெரிஞ்சிருக்கு, அந்த ஒரு மாதம் தெரிஞ்சிருக்கும். அதோடைய பிரதிபலிப்பை, அதோடைய பலன்களை இன்னைக்கு பெற்றவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்கலாம், சந்தோஷம் பார்க்கலாம். பசங்களே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலைன்னாலும் இவங்க அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி தயாராக வச்சுப்பாங்க. இன்னைக்கு தான் நம்ம பழைய நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் ஒரு ஜோக்கு தான், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம்.